தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பில்லு இல்லை அங்கே போட்டோ பிசி இருக்கா நெல் எடுத்துருவா. நான் வரேன், நான் சொல்கிற நெல் எடுத்துருவா. அவசரம் வரேன். பிசி எத்தனை வருஷமா பண்ணுறீங்க? 10 வருஷமா தானே? ஒரு பீஸ் 10 வருஷமா இருக்கீங்களா? ஏரியா நீங்கள் ஆர்டர் காப்பி கொடுத்தீங்களா? பிசி ஆர்டர் காப்பி இல்லை. எல்லா பீஸும் ஆர்டர் காப்பி மாட்டுங்க. எல்லா டிபிசிலையும் ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்கல்ல, உங்களுக்கு பார்க்கலாம். எல்லாம் இஷ்யூ பண்ணுறேன். பல இடங்களில் இந்த மாவட்டத்தில் பிரச்சனை இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க, விஷயத்தவங்க பார்த்து சொல்கிறாங்க 50 ரூபா 30 ரூபா 40 ரூபாலாம். நம்ம இருக்கா இல்லையா? நீங்கள் யார் ரிப்போர்ட் இருக்குது புக்கிங் ஃபார்ம் நம்பர்லாம் போடுறது இல்லையா? போட நம்பர் அதில் போடுறது இல்லை ஒன்றாங்க பட்டா பாஞ்ச நம்பர் எடுங்க. 15 14 ஒரு கிலோ இருக்குது. ஜெராக்ஸ் நம்பர் எடுங்க. ஃபார்மர் ஃபார்ம் பண்ணி 53 மூட்டை தானே? 53 மூட்டை தானே சார்? கொஞ்சம் 15 உள்ளே போகிறேன். சம்பரா சூப்பரா இப்படி பார்த்துங்க. ஆமாண்ணா போய் செக் பண்ணுறீங்க. ஆமாம் இப்படி இருக்கா? நாங்கள் செக் பண்ணி கடை எப்படி ஒரு காமன் 15 இருக்கா? என்ன இருக்கு? வேற என்ன இருக்கு? 26 அஸ்வின் ஆசீர்வாதம். அஸ்வின் இந்த நம்பருக்கு யாராவது ஃபோன் பண்ணி மாலை எடுத்துருக்கணும். யாராவது பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த டிபிசி ஒன்றில் போட்டிங்களா? எத்தனை பேக் போட்டிங்க? பணம் வந்துச்சா? செக் பண்ணி போடுறீங்களா? சும்மா செக் பண்ணி போட்டாச்சா? பேசுவோம். தம்பி அஸ்வினுங்களா? நான் இங்கே சும்மா இந்த ஒரு டிபிசி சென்டருக்கு வந்தேன். டிபிசியில் நெல் போட்டிருக்கீங்கல்ல? ஜூலை 16 ஜூலை மாதத்தில் 52 மூட்டை போட்டிருக்கீங்கள? பேமெண்ட்லாம் வந்துடுச்சா? பேமெண்ட் இல்லை, பில்லெல்லாம் போட்டாச்சா? பில் போட்டு கொடுத்துட்டாங்களா? உடனே ஏற்றும் போது எப்படி டிபிசி எப்படி இருந்தது? புக் பண்ண கொண்டு வந்து கிட்டும் போதெல்லாம் மேட்ச் எல்லாம் பார்த்தாங்களா? ஈரப்பதெல்லாம் பார்த்து லோட் பண்ணாங்களா? மூட்டை போட்டாங்களா? மூட்டைக்கு எவ்வளோ வேணாங்க? 40 50? மூட்டைக்கு 50 ரூபாயா? ஆ ஏன் மூட்டைக்கு 50 ரூபா வாங்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கண்ணே. 50 ரூபா கொடுத்தா தான் மூட்டை பிடிக்கிறாங்களா? 50 ரூபா கொடுத்தா தான் மூட்டை பிடிக்கிறாங்க அவங்க. மூட்டை எண்ணதுக்கப்புறம் 50 ரூபா கொடு, மூட்டைக்கு 50 ரூபா கொடுத்துருக்கீங்க. அப்படி தானே? எல்லாம் அப்படி எல்லோரும் அப்படி தான் பண்ணுறீங்களா? எல்லா ஃபார்மும் அப்படி தான் பண்ணுறீங்களா? எல்லா விவசாயம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்களா? என்ன எந்த வில்லேஜ் இது? மருவா வில்லேஜ். மொத்தம் நிறைய 49 பேர் இருக்கீங்களா? பக்கத்தில் எந்த பக்கத்து சொந்தக்காரர் இருக்காங்களா? உங்கள் ஏரியா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது வேறு ஏதாவது விவசாயம் இருக்காங்களா?
சும்மா சும்மா உங்கள் பேர் தெரியுமா? உங்கள் பேர் மட்டும் சொல்லுங்கள். உங்கள் பக்கத்து காலனியில் விவசாயி யாராவது பேர் என்ன பேர் மட்டும் நான் போட்டு நான் செக் பண்ணிக்கிறேன். எந்த பேர் சொல்லுங்கள். சண்முகம். வேறு ஏதாவது பேர் ஞாபகம் இருக்கா? சரி, ஓகே, நான் பார்க்க சொல்கிறேன். இதை கேன்சல், இந்த பிசி கேன்சல் பண்ணி வேலை போடுங்க. இந்த ஆர்டர் இஷ்யூ பண்ணுங்க. ஆர்டர் இஷ்யூ பண்ணிவிட்டு வாங்கலைங்க. நீங்கள் வாங்க சொல்கிறார் அவர். என்னது இது? என்னது இது? என்ன சொல்கிறார் அவர்? என்ன சொல்கிறார் அவர்? புக்கு ஜெராக்ஸ் சொல்லுங்க. ஜெராக்ஸ் செக் பண்ணிவிட்டு இந்த ஆர்டர் கேன்சல் பண்ணி புது ஆர்டர் கொடுங்க. என்ன பண்ணுங்க? புது ஆள் என்னென்னு பார்த்துக்கோங்க. என்னென்ன துறையில் நடக்குதுங்க இது வரையும் போட்ட லிஸ்ட் எடுத்துகிட்டு ரெக்கார்டிங் அனுப்புங்க. இது வரையும் இந்த புக் எடுத்துகிட்டு புக்கை வைத்து கொடுங்க. சரி, புக்கு லிஸ்ட் எடுத்துகிட்டு எத்தனை மூட்டை போட்டுன்னு ப்ரொசீடிங் போட்டு எக்ஸ்கொயரி பண்ணி என்ன வருது அவர் ப்ரொசீடிங் ஃபாலோ பண்ணுறேன். இல்லைனா அனுப்பி நோட்டீஸ் அனுப்புங்க. காப்பி இதெல்லாம் செக் பண்ணுங்க. நீங்கள் இங்கெல்லாம் டிவி ஓப்பன் பண்ண சிவில் சொல்லுங்கள்.